This is Ranjit. Last video நம்ம supervised learning na enna, unsupervised learning na enna, as well as reinforcement na enna நம்ம பார்த்திருந்தோம் detailed பட் அதெல்லாம் கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? So இந்த வீடியோ we are getting into the practical thing, அதாவது data visualization. So data visualization na என்ன, அது எனக்கு ரொம்ப தேவைப்படுதா, as well as like data science இருக்கட்டும், machine learning இருக்கட்டும், இந்த கான்செப்ட்ல எனக்கு தேவைப்படுதா அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் டேட்டா விசுவலைசேஷன் மூலியமா நமக்கு என்ன மெரிட்டா இருக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதுல என்ன சப் டாபிக்ஸ் என்கிட்ட இருக்கு, எதை நான் யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம டீடைல்டா பார்க்க போறோம் இன் அ ப்ராக்டிக்கல் மோட். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். அண்ட் அதுக்கு முன்னாடி டேட்டா விசுவலைசேஷன் எதுக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு மாடலை நான் கிரியேட் பண்ணணும், இல்லை மாடலை நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் சம் டேட்டாஸ். ஓகே, ஆனா அந்த டேட்டா எனக்கு எந்த மாதிரி டைப்ல வேணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் அது சிஎஸ்வி ஃபைலா எனக்கு வேணுமா, இல்லை ஸ்ட்ரக்சர் டேட்டாவா வேணுமா, இல்லை அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நாம செக் பண்ணணும். சரி சார், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சிம்பிளா. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா இந்த சென்ஸ் எல்லாமே நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா rows and columns, and unstructured data in the sense so நம்ம இன்டர்நெட் மூலமா பார்க்கிறது, வெப்சைட்ல பார்க்கிறது எல்லாமே it is said to be as unstructured data. So for example like வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேனே. ஓகே ஃபைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக் வரேன். மாடலை நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா டேட்டா எனக்கு ரொம்ப தேவை. அந்த டேட்டாவை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ நீட் த விசுவலைசேஷன் பார்ட். ஸோ எல்லா டேட்டாஸும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா என்னோட ட்ரைனிங்க்கு எடுத்துக்க முடியாது. ஐ ஜஸ்ட் நீட் டு லேர்ன் த டேட்டா ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டேட்டா விசுவலைசேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டேட்டா விசுவலைசேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராக்டிக்கல் மோட். அண்ட் தென் இதில் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா the process of represent the elements in graphical format, we are getting into the visualization part. And இங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார் சார்ட் பத்தி பார்க்க போறோம். டேட்டா விசுவலைசேஷன்ல பார் சார்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்க போகுது. ஸோ இந்த பார் சார்ட் எப்போ நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு சம் கம்பேரிசன், ஒரு டேட்டாவை நீ கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் த பார் சார்ட். த திங் இஸ் இங்க we have a two type of bar charts here. First thing vertical bar chart and the second thing is horizontal bar chart. So vertical உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். So if it's not in the sense we can get into the topic, அதை பத்தி நாம ஈஸியா பார்க்கலாம். And இங்க we need some library functions also. So library functions in the sense நமக்கு first இருக்கிறது it is of numpy. So numpy உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இட் இஸ் ஆஃப் நியூமரிக்கல் பைத்தன். அண்ட் தென் மேட்ப்ளாட் இன் த சென்ஸ் இட்ஸ் ஆஃப் யோர் மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு லைக் விசுவலைசேஷன் அப்படின்னாலே பைத்தன்ல வி ஹாவ் அ மேட்ப்ளாட் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தன் பிளாட் அப்படிங்கறத வச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டத்தையும் நான் ஐ எம் கோயிங் டு யூஸ் த சாஃப்ட்வேர் வச்சு ரன் பண்ண போறேன். ஸோ இங்க நான் சாஃப்ட்வேரா யூஸ் பண்ண போறது ஸ்பைடர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்க இது ரெண்டத்தையும் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி யூ கேன் கெட் இன் டு திஸ் ரன் செக்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த கன்சோல உங்களுக்கு அது ரன் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டியூபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டியூபிள்குள்ளார we have a n number of objects. Python, C++, Java, Perl, C, Scala அப்படின்ற n number of objects இருக்கு. அதையும் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா we have a variable explorer here. அதில் போயிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட சைஸ் என்ன, ஓகே, ஸோ அதோட
டைப் என்ன அப்படிங்கிற கொண்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். தட் இஸ் யோர் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் ஹியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஏ ரேஞ்ச் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ ரேஞ்ச் இன் த சென்ஸ் இட் இஸ் டு கிரியேட் த சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இட் இஸ் ஆஃப் லென் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் வந்துடும். ஸோ அப்போது ஒய் பொசிஷனில் போய் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் 0 to 5 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் இன் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன் த சென்ஸ் ஆஸ் யூஷுவல் பைத்தான் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ அது பெர்ஃபார்ம் ஆகுது, C++ எவ்வளோ, ஜாவா எவ்வளோ, பேர்ல் எவ்வளோ, சி ப்ரோக்ராமிங் எவ்வளோ அப்படிங்கிறத நான் ரேங்கிங் நான் பண்ணுறேன், இல்லை மார்க் கொடுக்குறேன், எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பைத்தன் அவுட் ஆஃப் 10 ஐம் கிவிங் இட் ஆஸ் a 10, பேர்ல் C++ எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டேட்டாஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஐ மீன் எடுத்திருக்கேன், ஆஸ் வெல் as ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பைத்தன் 10, C++ 8, ஜாவா 6 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா டேட்டாஸையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதை நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கெட் இன் டு த விசுவலைசேஷன் பார்ட் நவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இந்த 21st லைன், இந்த லைனை நான் பின்னாடி நான் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன் டு த விசுவலைசேஷன் பார்ட் ஹியர். ஸோ பிளாட், PLT in the sense it is of plot. அதை நான் வந்து நிக் நேம் வச்சிருக்கேன். அதை நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அலைஸ் நேம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எதுக்கு அலைஸ் நேம், மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரிக்கு ஒரு அலைஸ் நேம் வச்சிருக்கேன், தட் இஸ் யோர் பிளாட். அண்ட் அதில் தான் எனக்கு பார் பிளாட்லாம் இருக்கு. ஸோ தட் பிளாட் டாட் பார். ஸோ ஒய் பொசிஷன், தட் இஸ் யோர் லென்த் எவ்வளோ உங்களுக்கு வேணும், எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே கண்டென்ட் தான் இங்கேயுமே. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் என்னது 1 2 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாஸாக இருக்கட்டும். அண்ட் இந்த அலைன்மெண்ட் என்னங்கிறது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே கன்சோலில் அவுட்புட் கிடச்சிருக்கும், ஐ மீன் எந்த ஒரு எரர் இல்லாமல் எனக்கு ரன் ஆகிருக்கும். அவுட்புட் எனக்கு பிளாட் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த பிளாட்ஸ் யோ. ஸோ பிளாட்ஸ் போயிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு டேட்டாஸ் வந்திருக்கும். ஓகே, PLT ஃபிகர் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ரன்னிங் திஸ் 2 lines alone. ஸோ இங்கே உங்களுக்கு கன்சோலில் ரன் ஆகிருக்கும். ஓகே, தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to add some titles. ஸோ டைட்டில் in the sense இந்த பார் கிராஃப் இல்லை எதுக்கு யூஸ் ஆகுது, எதை வச்சு நம்ம யூசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அண்ட் ஆஸ் வெல் as எக்ஸ் லேபிள், நம்ம வந்து கிராஃபில் நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ஒய் ஆக்சிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் நம்ம கொடுப்போம்ல, தட் இஸ் அ திங் ஹியர். அண்ட் த லாஸ்ட் திங் இங்கே வில் பி ஹேவிங் த பிளாட் டாட் ஷோ அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் த டிப்ளாய்மெண்ட். இப்போ இந்த கிராஃபை நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ கேஸ் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும், பிளாட் டாட் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இது இட் இஸ் ஒன்லி ஃபார் த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா சாஃப்ட்வேருக்கும் யூஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் இட் வில் மீன் டிஃபர். இப்போ இந்த பிளாட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டாஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா கோ டு த 3 lines ஆப்ஷன்ஸ், அன்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அன்டாக் இட் ஸோ தட் யூ கேன் see the visualization here. இதுக்கு முன்னாடி பண்ணது இது. ஸோ வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டைட்டில் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஸோ லைக் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அலைன்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அலைன்மெண்ட் சென்டர் இந்த சென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கண்டென்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கிராஃப் சென்டர் ஆஃப் த டேட்டாலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, மிட் ஆஃப் த பார் கிராஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு அது எனக்கு வேணாம், சென்டர் எனக்கு வேணாம் அப்படின்னா ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிளாட் டாட் பார் அதை மட்டும் காப்பி பண்ணி கோ டு த ஐ
Ctrl+I கொடுத்தோம் அப்படின்னா அதில் வேறு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நான் தெரிஞ்சுக்க முடியும் with the help of help function. So இல்லை அப்படின்னா I can go with the help of என்ன உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணுமோ I can go with that plot.bar. ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு we go with the align. ஸோ முன்னாடி it is of center அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா going with the edge. ஸோ இப்போ இதை நான் புதுசாக ரன் பண்ணுறேன். let us see that what is the difference அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே we can see the differences. இது பார் சார்ட்டோட சென்டர் அலைன்மெண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவே இது உங்களோட எட்ஜோட அலைன்மெண்ட். ஸோ எட்ஜ் ஆஃப் டிப் ஆஃப் த பார் சார்ட்லேருந்து உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்சஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு கலர். ஸோ கலர் தட்ஸ் அப் டு யோர் விஷ். நீங்கள் அது கோடாக கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா எதர் இந்த மாதிரி டேரெக்டாக நேமாக கொடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இந்த சென்ஸ் வெரி சிம்பிள். இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரோட இன்டென்சிட்டி, அதாவது லைக் சில கலர்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி டார்க்கான சில கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அது நம்ம என்ன பண்ணிப்போம், லைக் அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா எடுக்க பார்ப்போம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது அந்த ஆல்ஃபா. நான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். இப்போ 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த 0.5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டாஸை ஐம் கோயிங் டு ரன் இட். யூ கேன் see the difference, ரைட்? ஸோ முன்னாடி இருந்த அந்த இன்டென்சிட்டி, அந்த டென்ஸ் ஆஃப் கலர் இருக்கும். இது 1ஓட அவுட்புட். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆஃப் 0.5. ஸோ ஆல்ஃபா இந்த சென்ஸ் அந்த கலர் ஆஃப் இன்டென்சிட்டி உங்களுக்கு கொடுக்கறது தான் ஆல்ஃபா. ஸோ இப்போ அதுவே இஃப் ஐம் கோயிங் வித் த 0.75, ஒரு சின்ன கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். தட் இஸ் யுவர் ஆல்ஃபா ஹியர். ஸோ திஸ் இஸ் 1, 0.5, 0.75. ஸோ இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, யூ கேன் கிவ் இட் as 0.25 ஆல்சோ. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ டியூனிங். இப்போ எப்படி நம்ம எஃப்எம்லாம் நம்ம டியூன் பண்ணுவோம்ல, 95.5னா அங்கே மட்டும்தானே வரும். ஸோ தட் இஸ் this case here. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிக் டேபிள் இட் இஸ் ஆஃப் யோர், அங்கே என்ன டிஸ்பிளே பண்ணணும் இந்த பைத்தானா இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், அதை நான் சொல்கிறது தான் இந்த டிக் லேபிள் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த 21st லைனை பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு சின்ன டெமோ கொடுக்குறேன். என்ன இந்த சென்ஸ், இந்த பார் சார்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த ஃபிகர் டிபிஐ இல்லாமல் நான் ரன் பண்ணுறேன். லெட் அஸ் see what is the difference அப்படிங்கிற பார்ப்போம். எரர் எதுவும் வரல. இட் ஹஸ் ரன் வெல். அன்டாக் பண்ணுறேன். இப்போ இது இப்போ நான் புதுசாக ரன் பண்ணியிருக்கிற அவுட்புட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை அவுட்புட், திஸ் இஸ் மை ப்ரீவியஸ் அவுட்புட், திஸ் இஸ் இப்போ நான் புதுசாக ரன் பண்ணியிருக்கிற அவுட்புட். ஏதாவது டிஃப்ரென்சஸ் தெரியுதா? யூ மைட் செக் த டிஃப்ரென்சஸ், ரைட்? விச் இஸ் ஆஃப் முன்னாடி இருந்த அந்த இமேஜ்க்கும் இப்போ நான் புதுசாக ரன் பண்ணியிருக்கிற இமேஜ்க்கும் அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும். எஸ் எஸ், இட் இஸ் கிளாரிட்டி. ஆமாவா? முன்னாடி நான் பண்ணியிருந்தது எப்படி இருந்தது, கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தது. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கட்டும், என்னோட சார்ட்டாக இருக்கட்டும், இட் இஸ் சம்வாட் கிளாரிட்டியாக இருந்தது. பட் இதில் நீங்கள் பார்க்கும்போது சம்வாட் கிளாரிட்டி கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கரெக்டாக? எஸ், தட் இஸ் வாட் த யூசேஜ் ஆஃப் டிபிஐ. ஸோ இந்த ஃபிகர் டிபிஐ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த சார்ட்டோட இமேஜை நான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது தான் இந்த ஃபிகர் டிபிஐயோட யூசேஜ். ஸோ ஃபிகர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கிவ் சம் குவாலிட்டி டு த ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸ் ஆர் குவாலிட்டி. ஸோ அது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம். இட் இஸ் அன் ஆப்ஷனல் திங். பட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த வெர்டிக்கல் பார் சார்ட். ஹோப் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Next, getting into the horizontal bar chart. So horizontal bar chart இது ஒன்றும் இல்லை,
இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே திருப்பி வைக்க போறேன். which is இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இங்க போயிடும், ஒய் ஆக்சஸ்க்கு போயிடும். இந்த பர்ஃபார்மன்சஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்துட போகுது. அதுதானே வெர்டிக்கல். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ அதுதான் நம்ம ஹொரிசாண்டல் பார்த்துருந்தோம். வெர்டிக்கல் இன் த சென்ஸ் இப்போ நம்ம அதை அப்படியே உல்டா பண்ண போறோம். ஸோ ஃபார் தட் வில் கெட் இன்டு த சேம் திங். ஸோ என்னது, ஸோ முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வெறும் plot டாட் பார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா plot டாட் பார் h அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆப்வியஸா h அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் ஆஃப் ஹொரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட y பொசிஷன் எல்லா டேட்டாஸும் அதே தான். ஸோ y பொசிஷனாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அலைன்மெண்ட், யூ நோ அபவுட் தி சென்டர் அண்ட் எட்ஜ், ரைட். அண்ட் இங்கே நான் என்ன புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பார் கிராஃபுக்கும் இட் இஸ் ஆஃப் ஸ்லாட்டுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், தனித்தனியாக ஒரு கலர்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இங்கே மட்டும் கொடுத்துக்கணும்னு இல்லை. ஸோ யூ கேன் கிவ் இட் இன் திஸ் பார் ஆல்சோ. கலரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லோ வரும், ரெட் வரும், ப்ளூ வரும், எல்லாமே வரும்ல. தென் யூ நோ அபவுட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, கரெக்ட். ஸோ கலரோட இன்டென்சிட்டி கொடுக்கறதுக்காக. அண்ட் யூ நோ அபவுட் த டிக்ஸ். இங்கே எப்படி நாம டிக் லேபிள் நாம கொடுத்துருந்தோமோ இங்கே நாம ஒய் டிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் ஒய் லேபிளாக இருக்கட்டும், எக்ஸ் லேபிளாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், இட் இஸ் ஆஃப் சேம் திங். ஸோ plot டாட் ஷோ டிப்ளாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அன்டாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ which is undock in the sense you can get into the முன்னாடி பண்ணதே தான், பட் இருந்தாலும் அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸை ஒய்யாவும் ஒய் எக்ஸாவும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ஹொரிசாண்டல் பார் சார்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இட் இஸ் ஆஃப் வெர்டிக்கல் பார் சார்ட், இப்போ நம்ம பார்த்தது ஹொரிசாண்டல். ஸோ பார் சார்ட் எதுக்காக அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த பை சார்ட் ஹியர். ஸோ பை சார்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியர் டு. ஓகே, ஸோ ஒரு டேட்டா ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன இல்லை அப்படின்னா அந்த பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் அந்த ப்ராஜெக்ட்ல என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் த பை சார்ட் ஹியர். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் யூ கேன் கெட் இன் டு த மேட்ப்ளாட். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பிளாட்டை வந்து ஐ மீன் லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் இம்போர்ட்டட் இட் இஸ் டன். ஒவ்வொரு தடவையும் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், லேபிள்ஸ் அப்படிங்கிற நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன்னா ஸோ லேபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் அது டியூப்பில் தான் இருக்க போகுது. பைத்தானாக இருக்கட்டும், அண்ட் தென் இட் இஸ் ஆஃப் C++ஆக இருக்கட்டும், ரூபியாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சைஸஸ் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூ நோ தட் ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ இருக்கும், இட் இஸ் ஆஃப் 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ பைத்தானோட கான்ட்ரிபியூஷன் 360ல எவ்வளோவா இருக்கு, லைக் C++ஓட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு, ரூபியோட என்னவா இருக்கு, ஜாவாவோட என்னவா இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இங்க நான் கலர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் காட்டியிருக்கணும். பிகாஸ் இங்க பை சார்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த கான்ட்ரிபியூஷனோட பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், கலர்ஸை நான் மாற்றி கொடுத்துக்கிறேன். ஸோ 4 திங்ஸ் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, ஜாவா, ரூபி, C++, அண்ட் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஐ எம் கிவிங் த 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கோல்டு, எல்லோ, கிரீன், ரெட், லைட் ஸ்கை ப்ளூ அப்படின்னு நான் 4 கொடுத்துருக்கேன். இதையும் நான் எடுத்துக்கிறேன். எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸ் கெட் இன் டு த எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேக் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த கேக்கை நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ கட் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும். ஃபுல் கேக்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஒவ்வொருத்தங்களுக்காக அதை கட் பண்ணி கொடுப்பேன், ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த பை சார்ட் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு டேட்டாஸை நான் கட் பண்ணி ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் எனக்கு வேணும் அப்படின்னா பைத்தானோட கான்ட்ரிபியூஷனை மட்டும், அதாவது அந்த பை சார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பண்ணி தெளிவாக நான் ஒருத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நம்ம பார்ப்போமா. எஸ், அதுக்கு பேர் தான் நம்ம எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நான் ஸ்லைஸை நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு நான் இதுதான் பைத்தானோட கான்ட்ரிபியூஷன், இதுதான் C++ஓட கான்ட்ரிபியூஷன், இதுதான் ஜாவாவோட கான்ட்ரிபியூஷன் தனியாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் தட் 4 things are there, 4 programming languages are there. இங்கே மற்ற எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். பட் பைத்தானுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் பைத்தானை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக எடுத்துகிட்டு வந்து ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு டிபிஐ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. figure.dpi அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் பிக்சர். அண்ட் இங்கே ஐம் யூஸிங் த plot.py. ஸோ plot.py இன் த சென்ஸ், பிளாட்னா உங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரியிலிருந்து பை சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பை சார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் சைஸஸை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் அந்த 360ல் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அவங்களோடது இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும். எக்ஸ்ப்ளோர்ட் இன் த சென்ஸ் திஸ் இஸ் ஏ எக்ஸ்ப்ளோர்ட், எதை நான் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். லேபிள்ஸாக இருக்கட்டும், தட் இஸ் ஆஃப் பைத்தானாக இருக்கட்டும், C++ எல்லாம் இருக்கு இல்லையா அது. அண்ட் கலர்ஸ். ஓகே, இதை நான் ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார் பிளாட் பண்ண மாதிரியே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். லெட்ஸ் வெயிட். ஸோ E is not defined வருது இல்லை. ஸோ நேம் எரர் இன் த சென்ஸ் அது 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அதை பற்றியான டீட்டெயில் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை அப்படின்னா அதை ரன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே நம்ம ரன் பண்ணலை, ஸோ தட் இட்ஸ் ஷோயிங் தட் நேம் எரர். ஃபைன். இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், நான் அன்டாக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ விச் இஸ் பைத்தானை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் லைக் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன்னா இட் இஸ் ஆஃப் பைத்தான் 27% அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே உங்களோட குவாலிட்டி முன்னாடி இருந்த குவாலிட்டியை விட லைக் நல்லா இருக்கா, இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, சம்வாட் பிளர்ரான மாதிரி இருக்குல்ல. ஈவன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அதை நம்ம 100ல் வச்சுருக்கோம். அப்போது மேக்ஸிமம் நீங்கள் அதை எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், பட் 300 அப்படிங்கிறதே உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் see the differences. முன்னாடி இருந்த டேட்டாவுக்கும் இதுக்கும் உங்கள் டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டிபிஐக்கு மேலே இட் இஸ் ஆஃப் 300க்கு மேலே உங்களுக்கு அதை நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டாஸை கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம். இங்கே ஆட்டோ பிசிடி இந்த சென்ஸ் ஆட்டோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நமக்கு இந்த பர்சன்டேஜ் வந்துருக்குல்ல, 16%, 31%, 26%, 27% அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் தான் இந்த ஆட்டோ பிசிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் யோர் ஷேடோ. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கேக்லேயும் உங்களுக்கு அந்த ஷேடோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக் கலரில் இருக்குல்ல, இதை தான் நம்ம ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் அது எனக்கு வேணாம் அப்படின்னா we can use that as false. இப்போ அதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். let me see the differences. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், shadow in the sense it will be like this, true na, false in the sense as usual நார்மலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் it is of start angle. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் ஆங்கிள் in the sense அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க எதுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, which is இந்த இடத்துல it starts with the 0, கரெக்டா? 0, 90%, that is of 90 degree, 180 degree, 270 degree, and திரும்பி என்ன ஆயிடும் 360 degree, and as well as இங்க 0 இங்க எதுவும் இருக்க போகுது. ஆமாவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் ஸ்டார்ட் ஆங்கிள் 0ன்னு கொடுத்ததுனால எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதாவது பைத்தான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா தானே கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்ல. இப்போ நான் என்ன பண்றேன், 90 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அகைன் ரன் பண்ணிக்கிறேன். Let me show the differences.
இப்போ பைத்தன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, முன்னாடி என்ன ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. இப்போ இது 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அதுவே இஃப் ஐம் கோயிங் வித் த 180 in the sense எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும்ல. எஸ், பார்த்துடலாம். This is your 180. So that is said to be as your start angle here. அதாவது என்னோட டேட்டா எந்த ஆங்கிள் இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து 90 தான் 180 அப்படிங்கிற ஸ்டிக் ஆக கூடாது. நீங்க வந்து 85ல 95 இந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். பட் குளோபலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் செட் டு பி as your pie chart. இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு ஷோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். அது எல்லாத்தையும் நான் ரன் பண்றேன். So it will be like this. ஓகே, பட் இப்படி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம ஷோகேஸ் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்ப்ளோட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பெட்டரா இருக்கும். ஸோ பிளாட் டாட் ஆக்சஸ் இன் த சென்ஸ் எல்லா ஆங்கிள்ஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் கொண்டு வரது மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் கெட் இன் டு த லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட் ரொம்ப முக்கியம் பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம லீனியர் ரிக்ரெஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போவோம். So for that, especially for line chart, we are using the PyLab, Python library function use பண்ணிக்கலாம். The star denotes that அதில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டார். So I'm getting into the PyLab and A range in the sense எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், which is of sequence create பண்ணுறது. 0.0 இருந்து 20.0 வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சீக்வன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை பார்க்கணும் அப்படின்னா we can get into the T. ஸோ இதில் T அப்படிங்கிறது இருக்கும். இதில் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா 0லேருந்து 19 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா n-1 நடக்கும் இல்லையா A ரேஞ்சில், சேம் கான்செப்ட் will be takes place. அப்போ 0லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு வரும். 20 இந்த இடத்துல வந்திருக்காது பிகாஸ் ஆஃப் n-1. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் S அப்படிங்கிற டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்காக. ஓகே, ஸோ பிளாட் இன் த சென்ஸ் ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், லீனியர் லைன் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ T இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சஸ், S இஸ் யுவர் ஒய் ஆக்சஸ். இந்த இடத்துல R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி தட் உங்களோட கலர். ஓகே, அதை நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த கொடுத்துக்கலாம். இதை நான் ஷோ ஆஃப் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் யோர் லைன் சார்ட். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்வியஸா ரெக்ரெஷன் டாபிக்ஸ்ல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன், மல்டி லீனியர் ரெக்ரெஷன், பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். So coming back with the histogram. So இது தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு டேட்டா விசுவலைசேஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸோ இல்லை யூசேஜோ இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் இந்த கிராஃபை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த பை சார்ட்டை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஹிஸ்டோகிராம் இன் த சென்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஹிஸ்டோகிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணியிருக்கேன், நான் போய் மேட்ப்ளாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டாஸ் இங்கே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் அதுக்குள்ளார இருக்கிறத நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஒரு டேட்டா நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். அதோட லென்த் பார்க்கும்போது இட் இஸ் ஆஃப் 23 டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களோட யூசேஜ்க்கும். ஃபைன். இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் நான் 5 குரூப்ஸை நான் பிரிக்க சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 23 டேட்டாஸை 5 குரூப்ஸை நான் பிரிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பிரிக்கும் போது ஐ கேன் கெட் த என்டையர் குரூப்ஸ் ஹியர். ஸோ n numbers, bins 5 bins.
ஸோ பேட்சஸ் எத்தனை பேட்சஸ் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பிளாட்டிங்கில் இஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங். கரெக்டாக அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளாட்லேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். தட் இஸ் பிளாட் டாட் ஹிஸ்டோகிராம். அதில் எக்ஸ் நம் ஃபேஸ் கலர் அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கே எடுத்துக்க போகிறேன். ஃபேஸ் கலர் முன்னாடி பார்த்த கலர் எல்லாமே சேம் தான். ஸோ ஆர்குமெண்ட் மைட் பி டிஃபர், பட் வேல்யூஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ யூ நோ அபவுட் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, ரைட்? ஸோ அதனால ஆல்ஃபா இந்த சென்ஸ் கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஃபிகர் டிபி இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ். இப்போ இது பிளாக் தவிர்த்து நான் என்ன பண்ணுறேன், green கொடுத்துக்கிறேன். You can run this now. So இந்த டேட்டாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 குரூப்பா நான் பிரிக்க சொல்லியிருக்கேன். ஸோ 5 பின்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ 1 2 3 4 and 5 அப்படிங்கிறது எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். அண்ட் தென் அந்த 5 பின்ஸுமே எனக்கு வந்திருக்குமான்னு கேட்டா கிடையாது. மேக் இட் வெரி கிளியர். நம்ம எத்தனை பின்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ நான் 15 500 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க எரர் வர போறது கிடையாது. ஓகே, அதால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணும். பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் என்னவா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டேட்டாஸை நீங்க கம்மியா வச்சுட்டு பின்ஸ் அதிகமா வச்சிருந்தீங்க, இல்ல பின்ஸை நீங்க அதிகமா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எரர் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் திங் இஸ், எந்த அளவுக்கு அந்த டேட்டாஸ் அதை ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டேட்டாஸை ஃபில் பண்ணி கொடுக்கும். சப்போ ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் ஹிஸ்டோகிராம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பார் சார்ட் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஆஃப் ஹொரிசாண்டல் வெர்டிகலா இருக்கட்டும். பை சார்ட் பார்த்துருக்கோம், லைன் சார்ட் பார்த்தாச்சு, அண்ட் லாஸ்ட் திங் ஹிஸ்டோகிராமும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இதுல நம்ம மெயினா நம்ம யூஸ் பண்ண போறது பாக்ஸ் பிளாட். ஒரு அவுட்லேயரை நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஃபைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும், பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷனை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தேவைப்படுற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் pandas. ஸோ இந்த pandas நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா கிளீனிங்காக. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேட்டா செட்டிங் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் pandas மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், CSV ஃபைல நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஓகே, CSV in the sense கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க எனக்கு MBA அப்படின்னு கிடைச்சிருக்கும். சீரியல் நம்பர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், GMAT. சீரியல் நம்பர் ஒரு எம்ப்ளாயோட ஐடி கார்டு நம்பர்னு கூட வச்சுக்கலாம், இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் இந்த மந்த்ஸ். ஸோ GMAT இந்த சென்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க GMAT ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எடுத்த மார்க் தான் இந்த GMAT அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சீரியல் நம்பர்ல இருக்கிற ஒரு பர்சன் இவ்வளோ மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு, அண்ட் he or she has the GMAT score call 780 அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவுட்லேயர் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அவுட்லேயர் இந்த சென்ஸ் ஒரு சிம்பிளா இருக்கா சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 10 பீப்புள் இருக்காங்க. அந்த 10 பீப்புள் கிட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்க முன்னாடி ஒரு 2 பால்ஸ் வச்சிருக்கேன், 2 டைப் ஆஃப் பால்ஸ். ஒன்று கிரீன் கலர் பால் வச்சிருக்கேன், ஒன்று ரெட் கலர் பால் வச்சிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பால்ஸ் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதர் ரெட் கலர் பால், கிரீன் கலர் பால். அதுல என்ன பண்றாங்க, 9 பேருமே ரெட் கலர் பால் எடுத்துடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, கிரீன் கலர் பால் எடுத்துடுறாரு. இப்ப அந்த ஒரு பர்சனை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் அவுட்லேயர் அப்படின்னு நம்ம மெஷின் லேர்னிங்ல சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அப்நார்மலா அந்த டேட்டா இருக்கும். ஓகேவா, கம்பேரிட்டிவ்லி அதர் டேட்டாஸ் கம்பேர் பண்றப்ப அந்த டேட்டா எனக்கு கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் to be as outlier. அதை நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
plot dot box plot and அதில் நான் MBA எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபைலோட நேம். அதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு அவுட்லேயர் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்டுக்கு போய்க்கிறேன். So make it as a thing, show. So plot dot box plot அதை நான் என்ன பண்ண சொல்றேன், ஷோ பண்ணவும் சொல்றேன். நான் இப்பயும் சொல்றேன், இந்த plot dot show it is very important for deploymentக்காக. இல்லை அப்படின்னா நமக்கு முன்னாடி ஷோவை வச்சா ஆகல. that is a thing. என்ன பண்றேன், பாக்ஸ் பிளாட் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஏதோ ஒரு அவுட்லேயர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எனக்கு குட் டேட்டா. ஆனா இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் அப்நார்மலா என்ன இருக்கு, இந்த டேட்டாவோட ரொம்ப அதிகமா பின்தங்கி இருக்குல்ல, அப்நார்மலா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல n number of peoples 100ல இருந்து 150க்குள்ள தான் அதிகமா இருக்காங்க, அதாவது மந்த்ஸ்ல. சில பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க 150க்கு மேல இருக்காங்க, சில பேர்லாம் 250க்கு மேல 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்படி நான் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இது மூலியமா நான் அதில் அவுட்லேயர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ எம் கோயிங் வித் த பாக்ஸ் பிளாட். அதே கண்டென்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் வெர்டிக்கலா நான் கொண்டு போக போறேன். தட் இஸ் ஆஃப் முன்னாடி கொண்டு போயிருந்தேன், இப்போ ஹாரிசான்டலா நான் கொண்டு போக போறேன். சேம் அதே திங் தான், பட் இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு திஸ் கண்டென்ட் ஹியர். ஓகே, இப்போ உங்களுக்கு பாக்ஸ் பிளாட் எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்லயே நாம n நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் பண்ண முடியும். எது வந்து மீடியனா இருக்கு, எது ஆவரேஜா எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறதா இருக்கட்டும். அப்போ இதுல நம்ம ஜிமேட் ஸ்கோர் எடுத்திருக்கோம். ஆவரேஜா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 720 இல்ல 700ல 720 அந்த ரேஞ்ச்குள்ளார என்ன நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சிருக்காங்க ஆவரேஜா. ஸோ ரேஞ்சா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 625ல இருந்து 775 அந்த ரேஞ்சில் நம்ம வச்சிருக்காங்க. சில பேர் தான், ஒரு 3 டேட்டா மட்டும்தான் 625க்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் யோர் பாக்ஸ் பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் யோர் ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிறது 2 வேரியபிள்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஸ்கேட்டர் பிளாட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அதே டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இதுல இந்த ஜிமேட் ஸ்கோர் எடுத்திருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ். ஸோ சீரியல் நம்பர் இருக்கு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜிமேட் இருக்கு. ஸோ இங்க ஜிமேட்டுக்கும் அதாவது ஸ்கோருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மார்க் அதிகமா வந்திருக்கா இல்ல கம்மியா இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 107 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் 640 மார்க் தான் எடுத்திருக்காரு. 21 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 720 எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மேனுவலா செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, கரெக்டா? இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன டேட்டா இருக்கு, இப்போ 773 அப்படிங்கிற டேட்டா இருக்கு அப்படின்னா இது மேனுவலா நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்ப அதுவே லேக்ஸ் அண்ட் லேக்ஸா போயிட்டு இருந்தது அப்படின்னா we cannot go with the manual checking, கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can go with the scatter plot. அப்போ scatter of data, அதை நான் ஷோவும் பண்ணிக்கிறேன். எஸ். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேட்டர்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது செதறி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல. இங்க சில டேட்டாகள் என்ன இருக்கும், ஸ்கேட்டரா இருக்கும். அது எல்லாமே இட் இஸ் ஆஃப் குட் டேட்டா. இந்த மாதிரி லைனா எனக்கு வந்திருக்குல்ல, ஒரு லைன் லீனியர் லைன் மாதிரி வந்திருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் இண்டிகேட்டிங் தட் இட் இஸ் ஆஃப் பேட் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்கேட்டர் பிளாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல நாம இன்னும் இன்டெப்தா நம்ம பார்க்கணும் அப்படின்னா cmon அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கு. இது எஸ்பெஷலி இட் இஸ் ஃபார் கெட்டிங் த டேட்டாஸ் லைக் அந்த 2 வேரியபிள்ஸ்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு
ஸ்பெஷலைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா cbound அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அண்ட் தென் அதை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீட் மேப் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஹீட் மேப் இந்த சென்ஸ் இப்போ எப்படி நம்ம வந்துட்டு பேஸ்ட் அப்பான் த டேட்டாஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் மேப் இப்போ நிறையா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு அந்த ஸ்கின் டோன் வச்சு வரும்ல, கரெக்ட். இப்போ நம்ம சொல்கிறோம், லெட் அஸ் see the practical thing. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ அவுட்புட் வந்திருக்கா? நோ. ஏன் வரல? எஸ், பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணல, அதை நம்ம ஷோ பண்ணல. ஸோ தட் இஸ் த ரீசன் தட் டு கெட் த ஷோ ஹியர். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபைன். ஸோ இந்த டேட்டாஸில் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் ஆஃப் 1. இது இந்த மாதிரி கலரில் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் ஆஃப் 0.8% அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னது 1.89 லைக் 0.89 அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல annotation அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹீட் மேப் இன் த சென்ஸ் பேஸ்ட் அப்பான் த கலர்ஸ் ஐ கேன் கோயிங் டு கிவ் த கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கலர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அனோட்டேஷன்ஸை நான் வந்துட்டு ட்ரூ பண்றேன். ஸோ எஸ், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியராகவும் இருக்கும். டேட்டா சீரியல் நம்பரையும் டேட்டா சீரியல் நம்பர் கம்பேர் பண்றப்ப அது ஒரே நம்பர் தான், கரெக்டா? அப்போ இட் வில் பி கன்சிடர் ஆஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ அதுவே டேட்டா சீரியல் நம்பரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கம்பேர் பண்றப்ப ஐ எம் கெட்டிங் தட் -0.083 அப்படின்னு வந்திருக்கு. அதோட வேல்யூ கம்பேரிசன் பண்றப்ப டேட்டா சீரியல் நம்பரையும் ஜிமேட்டையும் அப்படின்னு நான் கம்பேர் பண்றப்ப ஐ எம் கெட்டிங் இட் ஆஸ் அ -0.046 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா சீரியல் நம்பர் கம்பேர் பண்றப்ப -0 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இப்போ இதுல மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ இண்டிகேட்ஸ் தட் அது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சீரியல் நம்பரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன்ல, அப்போ இந்த இடத்துல -0.083 வந்திருக்கு, கரெக்டா? which indicates that அதுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் மைனஸ் இண்டிகேஷன். இப்போ அதுவே பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் யோர் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதாவது அது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு லைக் ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் அந்த பிளஸ் இண்டிகேஷன். அப்போ இந்த 1 எல்லாம் வந்திருக்கே சார் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தட் இந்த 1 இட்ஸ் ஆஃப் நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இட்ஸ் ஆஃப் நியூட்ரல். ஏன்னா அதையே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பேருக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ தட் இட் இஸ் செட் டு பி as your no relationship. ஸோ இதுதான் நம்ம இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சி மேப் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் யோர் கலர் மேப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இட் இஸ் ஆஃப் வின்டர் கலர் மேப். இதை நான் ஷோ ஆஃபும் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் இன் த சென்ஸ் அந்த கலரோட டிஃபரன்சியேஷனை நான் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றது இந்த சென்டர். ஸோ லெட் மீ ஹாவ் திஸ் அகெயின். ஸோ நம்ம எப்படி நம்ம ஆல்ஃபாக்கு நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சென்டர் அப்படிங்கிறதும். ஃபைன். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஐம் கெட்டிங் இன்டு த பேர் பிளாட் ஆல்சோ. ஸோ பேர் பிளாட் ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணுவோம், அதே கம்பேரிசன் தான், அதே லைக் ரெண்டு ரிலேஷன்ஷிப், ரெண்டு வேரியபிள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல அகைன் பிளாட் உங்களுக்கு லைட்டா அது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வரும். பட் ஆனா முன்னாடி நீங்க பண்ணது எப்படி இருந்தது, லைக் ஒரு கலரிங் பேட்டர்ன்ல இருந்தது, ஒரு ஹீட் மேப் மாதிரி இருந்துச்சு இல்லையா. பட் இங்க உங்களுக்கு இட் வில் பி கன்சிடர் ஆஸ் யோர் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்சஸ் யோர். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே இட் இஸ் ஆஃப் யோர் சேம் ஃபேக்டர்ல இருக்கும். மற்றது இட் வில் பி லைக் ஸ்கேட்டர் திங். ஸோ திஸ் இஸ் யோர் பேர் பிளாட். அண்ட் இதுலயே நம்மளோட
டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா செட் இருக்குது உங்களோட ஸ்பைடர்லேயே உங்களுக்கு டிஃபால்ட் டேட்டா செட் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா பென்குயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பென்குயின்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா செட் இருக்குது டிஃபால்ட்டாக, அது நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட நான் பேர் பிளாட் நான் பார்க்குறேன். லெட்ஸ் see that அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பென்குயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன ஸ்பீசியஸ் அது. ஓகே, இது என்ன ஐலாண்டில் இருக்குது, அதோட பில் லென்த் எவ்வளோ, அதோட பில் டெப்த் எவ்வளோ, ஃப்ளிப்பர் லென்த் எவ்வளோ, பாடி மாஸ் எவ்வளோ, செக்ஸ் என்ன, லைக் இட் இஸ் ஆஃப் என்ன மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களோட ஸ்பைடரில் இருக்கிற டேட்டா செட். இதில் நிறைய அன்கிளீன் டேட்டாஸ் இருக்கும். ஓகே, வச்சஸ் இந்த மாதிரி நான் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பட் இங்கே இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ அதோட பேர் பிளாட் பார்த்துக்கிறேன். ஸோ இட் வில் பி லைக் திஸ். Okay, so this is what the example of data visualization part. Okay, so இங்க நாம என்ன பண்ணிக்கலாம், visualization பண்ணி தான் அதுக்கு என்ன டேட்டா வேணும் என்ன டேட்டாஸ் வேணாம் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிக்க முடியும். எல்லா டேட்டாஸையும் நான் ட்ரெயின் பண்ண முடியாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு எந்த டேட்டாவை நான் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா மாடல் இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி கொடுக்கும் அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஸோ இதுக்கு டேட்டா விசுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா டேட்டா சயின்டிஸ்டாகவும் உனக்கு டேட்டா விசுவலைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் upcoming career wise. So thanks for watching.